ஆர்.கே. சண்முகம் செட்டியார் என்கின்ற பெயரை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? கோவையைச் சேர்ந்தவர், சிறந்த நாடாளுமன்றவாதி, பேச்சாளர், மகாத்மா காந்தியின் விருப்பத்தின் பேரில் தேர்வு செய்யப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். நாட்டின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் இந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார் தான். அவரை தொடர்ந்து மொத்தம் 20 பேர் இந்தியாவின் நிதி அமைச்சர் பதவியை வகித்துள்ளனர். அவர்களில் ஆர்.கே. சண்முகம் செட்டியார், டி. கிருஷ்ணமாச்சாரி, சி. சுப்பிரமணியம், ஆர். வெங்கட்ராமன் மற்றும் ப. சிதம்பரம் ஆகிய 5 நிதியமைச்சர்களை இந்தியாவுக்கு அளித்தது தமிழகம். அந்த வரிசையில் நிர்மலா சீதாராமன் தமிழகம் இந்தியாவுக்கு அளித்த 6வது நிதியமைச்சர். இந்தியாவுக்கு முதல் நிதியமைச்சரை அளித்தது தமிழகம்தான். இந்தியாவுக்கான முதல் முழுநேர பெண் நிதி அமைச்சரையும் கொடுத்துள்ளது. உண்மையில் யார் இந்த நிர்மலா சீதாராமன்? ஆண்டு மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக பிரம்மாண்ட வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார் நரேந்திர மோடி. கடந்த முறை மோடி ஆட்சி அமைத்த போது நிதியமைச்சராக இருந்தவர் அருண்ஜேட்லி. பாஜகவின் அறிவுமுகமாக அறியப்பட்டவர் அருண்ஜேட்லி. அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த பிறகு தொடர்ந்து ஓய்வில் இருந்து வந்தார். இதனால் ஜேட்லியின் இடத்தை நிரப்பப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. பலரது பார்வை பியூஷ் கோயலின் மீதே விழுந்தது. காரணம், அருண்ஜேட்லி மருத்துவ ஓய்வில் இருந்தபோது நிதியமைச்சர் பொறுப்பை கூடுதலாக கவனித்தவர் பியூஷ் கோயல். அது மட்டுமல்ல, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களவை தேர்தலுக்கு முந்தைய 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அவர்தான். அந்த பட்ஜெட்டை அவர் திறம்பட தயார் செய்திருந்தது மட்டுமின்றி சிறப்பான முறையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் பியூஷ் கோயல். நிதித்துறையில் அசாத்தியமான திறமை கொண்ட கோயல் அடிப்படையில் ஆடிட்டரும் கூட. இவையெல்லாம் அருண்ஜேட்லி இல்லாத இடத்தில் நிதித்துறை கோயலிடமே சென்று சேரும் என்ற எதிர்பார்ப்பை எகிர வைத்தது. எல்லா எதிர்பார்ப்புகளையும் பொய்யாக்கும் வகையில் அவருக்கு ரயில்வே துறையும் வர்த்தகம் மற்றும் தொழில் துறையும் வழங்கப்பட்டது. உடல்நிலை காரணமாக அருண்ஜேட்லி அமைச்சரவை பட்டியலுக்கே வரவில்லை. எதிர்பார்க்கப்பட்ட பியூஷ் கோயலுக்கும் நிதித்துறை இல்லை. ஆனால் எல்லா எதிர்பார்ப்புகளையும் தாண்டி கடந்த ஆட்சியில் பாதுகாப்புத்துறையை கவனித்து வந்த நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக்கப்பட்டார். நிர்மலா சீதாராமனுக்கு முன்பு நிதித்துறையை கவனித்த ஒரே பெண் இந்திரா காந்தி மட்டுமே. அவரும் கூட முழு நேரமாக நிதித்துறையை கவனிக்கவில்லை. பல துறைகளுடன் சேர்த்து கூடுதல் பொறுப்பாகவே நிதித்துறையை கவனித்தார். அந்த வகையில் இந்தியாவில் முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் என்ற பெருமிதத்துடன் பதவியேற்றார் நிர்மலா சீதாராமன். நாட்டின் 31வது நிதியமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன். நிதித்துறையின் முதல் முழுநேர அமைச்சர் என்பது மட்டுமல்ல, நாட்டின் முதல் முழுநேர பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தவரும் இவரே. இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டன. நிதித்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை ஆகிய இரு துறைகளையுமே இவருக்கு முன்பு கவனித்த ஒரே பெண் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மட்டுமே. 1959 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மதுரையில் பிறந்த நிர்மலா சீதாராமனின் தந்தை பெயர் நாராயணன் சீதாராமன், தாயார் சாவித்திரி. நிர்மலா சீதாராமனின் தந்தை ரயில்வே துறையில் பணியாற்றியதால் நிர்மலாவின் பாலிய காலம் முழுக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழிந்தது. திருச்சியில் உள்ள சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். பொருளாதாரத்தில் முதுகலை மற்றும் எம்பில் பட்டங்களை டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முடித்தார். 1984 ஆண்டு தனது எம்பில் பட்டத்தை பெற்றபோதுதான் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய வாழ்க்கை துணையை சந்தித்தார். ஆம், அங்குதான் ஆந்திராவைச் சேர்ந்த பரகாலா பிரபாகரை சந்தித்தார். நிர்மலா பாஜக ஆதரவாளராக இருக்க பரகாலா பிரபாகரின் குடும்பமோ காங்கிரஸ் குடும்பமாக இருந்தது. அவரது மாமியார் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் என்றால் அவரது மாமனார் காங்கிரஸ் அரசில் அமைச்சராக இருந்தவர். நிர்மலா பிரபாகர் திருமணம் 1986 ஆண்டு நடந்தது. நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரபாகர் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தொலைத்தொடர்புத்துறை ஆலோசகராக இருந்தவர். திருமணமானதும் நிர்மலா பிரபாகர் தம்பதி லண்டனில் குடியேறினர். லண்டனில் வீட்டு அலங்கார பொருட்கள் நிறுவனத்தின் பிரதிநிதியாக இங்கிலாந்தின் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியர்ஸ் அசோசியேஷனின் பொருளாதார நிபுணருக்கு உதவியாளராக சிறிது காலம் பிபிசி ஊடகத்தில் உலக சேவை பிரிவிலும் நிர்மலா சீதாராமன் பணியாற்றியுள்ளார்.
5 ஆண்டுகால லண்டன் வாழ்க்கைக்கு பிறகு 1991ஆம் ஆண்டில் இந்தியா திரும்பிய நிர்மலா சீதாராமன் தனது கணவர் பிரபாகரோடும் மகளோடும் ஐதராபாத்தில் குடியேறினார். அப்போதுதான் தேசிய பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகும் வாய்ப்பு நிர்மலா சீதாராமனுக்கு கிடைத்தது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் இருந்தார் நிர்மலா சீதாராமன். அப்போது பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அப்போதுதான் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு நிர்மலா சீதாராமனுக்கு கிடைத்தது. அதன் நீட்சியாகவே 2006ஆம் ஆண்டு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட நிர்மலா சீதாராமன் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி முன்னேறினார். பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வந்த அவர் 2010ஆம் ஆண்டு பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டார். Today we are getting the results of the much talked about panchayat and municipal elections from Gujarat. There was so much of speculation about what is going to happen in the results, as the Chief Minister of Gujarat was himself campaigning. And as always with Gujarat, we are happy to say that the results are showing a clean sweep for BJP. அதன் பிறகு நரேந்திர மோடியின் தீவிர ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக மோடிக்கு ஆதரவான குரலை ஒலித்தார். குறிப்பாக பிரதமர் வேட்பாளராக மோடியை தேர்வு செய்வதற்கான பணியில் தீவிரம் காட்டினார். குஜராத் தேர்தல் களத்தில் பம்பரமாக சுழன்று பணியாற்றினார் நிர்மலா சீதாராமன். இந்த பின்னணியில் 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்த பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இணை அமைச்சராகும் வாய்ப்பு நிர்மலா சீதாராமனுக்கு கிடைத்தது. வர்த்தக மற்றும் தொழில்துறை இணை அமைச்சரானார். அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை. ஆகவே அவர் ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிர்மலா சீதாராமன் மீது மோடி வைத்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே அது பார்க்கப்பட்டது. நிதியமைச்சராக அருண்ஜேட்லி பதவி வகித்த போது அதே துறையின் இணை அமைச்சராக நிர்மலா சீதாராமன் பணியாற்றினார். பாதுகாப்பு துறையை கவனித்து வந்த மனோகர் பாரிக்கர் கோவா முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் பாதுகாப்புத்துறை அருண்ஜேட்லியிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. இந்தியா போன்றதொரு நாட்டுக்கு முழுநேர பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவசியம் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. அந்த வலியுறுத்தலின் நீட்சியாக 2017ஆம் ஆண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றார் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்கும் அதி உயர் பதவியில் நிர்மலா சீதாராமன் இருந்தபோதுதான் காஷ்மீரின் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் சுமார் 40 CRPF வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதற்கு பதிலடியாகத்தான் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து துல்லிய தாக்குதலை நிகழ்த்தியது இந்திய ராணுவம். முதலில் ஆந்திராவிலிருந்தும் பிறகு கர்நாடகத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நிர்மலா சீதாராமன். என்றாலும் தமிழக அரசியல் மீது அவருக்கு தனித்த கவனம் உண்டு. அதன் காரணமாக தமிழகம் தொடர்பான விவகாரங்களில் நிர்மலா சீதாராமனின் கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் ஒன்றுதான் நீட் தேர்வு குறித்து அவர் கொடுத்த வாக்குறுதி. நீங்க இந்த ஒரு வருஷம் தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சா எக்ஸெப்ஷன் கொடுக்க முயற்சி பண்ணணும். ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரேடியாக இந்த சிஸ்டம்லேருந்து வெளியில் போயிடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம கையில் சட்டத்தை மாற்றுறதுக்கான இது இல்லை. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வேளை விரும்பினா அவங்க ஒரு வேளை ஆர்டினன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு நம்ம உதவி பண்ணுறதுக்கான முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டினன்ஸை அதுக்கு தகுந்த முறையில் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்றதை விளக்கி ஒருவேளை ஆர்டினன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அப்படியான விலக்கு ஏதும் அளிக்கப்படவில்லை. ஆகவே நிர்மலா சீதாராமன் கொடுத்த வாக்குறுதி என்னவானது என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக எழுப்பின. பரபரப்பான அரசியல் செயல்பாடுகளுக்கு இடையே வாழ்வை ரசிக்கவும் நிர்மலா சீதாராமன் தவறுவதில்லை. பயணம், மலையேறுதல், இசை மற்றும் சமையல் ஆகியவை அவருக்கு பிடித்தமானவை. குடும்பம் மற்றும் அலுவலக பணிகள் இரண்டிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதியுடையவர். செய்தித்தாள்களை வாசித்து முடித்த பிறகே தனது அமைச்சரவை அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர் நிர்மலா சீதாராமன். அமைச்சரவை அலுவலகத்திற்கு வெளியிலேயே கட்சி பணிகளை முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர். கட்சி அலுவல்களை ஒருபோதும் அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்கிறார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள். முப்படைகளின் தளபதிகள் டெல்லியில் இருக்கும் பட்சத்தில் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக அவர்களை சந்திக்க நிர்மலா தவறமாட்டார். எப்பொழுதும் அலுவலகத்தில் இரவு 8:30 மணி வரை அவர் பணியாற்றுவார்.
அதன் பொருள் என்னவென்றால் அவரது உதவியாளர்களும் உயர் அதிகாரிகளும் கூடுதலாக 2 முதல் 3 மணி நேரம் வரை பணியாற்றும் நிலையை அவர் உருவாக்குவார். மற்ற மாநிலங்களுக்கு அவர் பயணிக்கும் போது கட்சிக்கென கூடுதல் நேரம் ஒதுக்க ஆர்வம் காட்டுவார். ஒருமுறை கர்நாடக மாநிலத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்திருந்தார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பெலகாவி பகுதியில் பாதிப்புகளை பார்த்துவிட்டு காரில் அதிகாரிகளுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது கார் கண்ணாடி மீது ஒரு காகிதத்தை ஒரு பெண் கசக்கி எறிந்தார். அதனை எதேச்சையாக கவனித்த நிர்மலா கான்வாயை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணிடம் சென்று என்ன ஏதென்று விசாரித்தார். மழையில் தனது வீடு இடிந்து விட்டதாகவும் கோரிக்கை மனுவை நேரில் கொடுக்க முடியாத விரக்தியில் காகிதத்தை வீசி எறிந்ததாகவும் கூறி அந்த பெண் கதறி அழுதார். உடனே அந்த பெண்ணை தேற்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த காகிதத்தை எடுத்து அரசு அதிகாரியிடம் கொடுத்து பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் வீடு கட்ட ஏற்பாடு செய்யும்படி அறிவுறுத்தினார். கடந்த முறை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நடைபெற்ற போது அதனை துரத்தி அடித்த முக்கியமான விவகாரமாக இருந்தது ரஃபேல் விவகாரம். காங்கிரஸ் தலைவராக அப்போது பதவி வகித்த ராகுல் காந்தி நாடாளுமன்றம் மட்டுமன்றி தான் போகுமிடமெல்லாம் ரஃபேல் குறித்த குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே இருந்தார். பாஜக அரசுக்கு எதிராக எதை முன்வைத்து அரசியல் செய்வது என எதிர்க்கட்சிகள் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் லட்டு போல கையில் வந்து விழுந்தது ரஃபேல் விவகாரம். அதனால் ராகுல் காந்தி ரஃபேலை விடுவதாக இல்லை. மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தின் போது ரஃபேல் விவகாரத்தை முன்வைத்தே அரசியல் ஆட்டத்தை ஆடினார் ராகுல் காந்தி. அப்போது அவர் முன்வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி நிர்மலா சீதாராமனுக்கே வந்து சேர்ந்தது. காரணம், அவர்தான் அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். ராகுல் காந்தி எத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அவற்றுக்கான பதில்களை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்து வைப்பார். ஒரு முறை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன், நான் ஒன்றும் ராஜவம்சத்தில் வந்தவள் அல்ல, சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவள் என்றார். அந்த பேச்சு வியப்பையும் விமர்சனத்தையும் கிளப்பியது. ரஃபேல் விவகாரம் குறித்து பேட்டியளித்த நிர்மலா சீதாராமன், ரஃபேல் விவகாரத்தில் எழுந்துள்ள சர்ச்சை பாஜகவின் மீதும் மோடி அரசின் மீதும் மக்களுக்கு இருக்கின்ற நல்ல பிம்பத்தை சிதைப்பதற்கான யுத்தம் என்று விமர்சித்தார். அந்த அளவுக்கு ரஃபேல் விவகாரம் தீவிரமடைந்திருந்தது. ஆனாலும் மத்திய அரசு ரஃபேல் விவகாரத்தை சரியாக எதிர்கொள்ளும் என்று நம்பிக்கையுடன் பேசினார் நிர்மலா. அவர் சொன்னபடியே ரஃபேல் விவகாரம் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. மாறாக ரஃபேல் ஒப்பந்தம் அடுத்த கட்டத்தை எட்டியது. 2019 செப்டம்பரில் முதல் ரஃபேல் விமானம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக செய்தி வெளியானது. அது மட்டுமன்றி மேலும் 36 ரஃபேல் விமானங்களை வாங்கவும் விருப்பம் தெரிவித்துள்ளது. எந்த விவகாரத்தை முன்வைத்து பாஜக அரசை வீழ்த்தி விடலாம் என எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டதோ அந்த விவகாரத்தை எதிர்கொண்டதில் மிக முக்கியமான பங்காற்றியவர் நிர்மலா சீதாராமன். இத்தகைய பின்னணியில்தான் யாரும் எதிர்பாராத வகையில் மோடியின் புதிய அமைச்சரவையில் மத்திய நிதி அமைச்சராக பதவியேற்றார் நிர்மலா சீதாராமன். 17வது மக்களவையின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தில் தனது முதல் நிதிநிலை அறிக்கையையும் அவர் தாக்கல் செய்துள்ளார். அதுவரை அனைவரும் பட்ஜெட் கோப்புகளை சூட்கேஸில் வைத்து எடுத்து வந்த நிலையில் நிர்மலா சீதாராமன் துணிப்பை ஒன்றில் கோப்புகளை எடுத்து வந்து வித்தியாசம் காட்டினார். எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எப்பொழுதும் தனது பட்ஜெட் உரையில் திருக்குறளை மேற்கோள் காட்டுவது வழக்கம். நிர்மலா சீதாராமன் தனது முதல் பட்ஜெட் உரையில் பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பியை பாடிய யானை புக்கவலம் போல என்கின்ற புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டினார். யானை புகுந்த நிலம், a land into which elephant gets in. யானை புகுந்த நிலம். This was sung as an advice to the king, a Pandyan king, Pandyan Aruvudai Nambi. The king is Pandyan Aruvudai Nambi, and Pisirandayar gives this advice to him. It's a long verse. I'm only picking up the first line, some line from the middle and the end. காய் நெல் அறுத்து கவளங் கொளினே, காய் நெல் அறுத்து கவளங் கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், யானை புக்க புலம் போல்
யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. நாட்டின் வளர்ச்சியில் வரி செலுத்துபவர்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் ஒரு அரசன் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் என்பதையும் விளக்கும் புறநானூற்று பாடல். பிறகு பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக மக்களவை கொறடாவும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஆர் ராசா நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்ட புறநானூற்று பாடலை சுட்டிக்காட்டி பேசினார். யாரிடம் வரி வசூலிக்க வேண்டும், யாருக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்பதற்கும் புறநானூற்றின் வரிகளுக்கும் தொடர்பில்லை என்றார். அதற்கு மாறாக திருக்குறளில் இருந்து சரியான வரிகளை குறிப்பிட விரும்புவதாக தெரிவித்தார். பின்னர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற திருக்குறளை குறிப்பிட்டு முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதே நல்லாட்சிக்கான இலக்கணம் என்றார் ஆர் ராசா. அது மட்டுமன்றி நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட் உரையில் $5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற நிலைக்கு இந்தியாவை உயர்த்துவோம் என சூளுரைத்திருந்தார். அதனை பிரதமர் நரேந்திர மோடியும் வழிமொழிந்தார். நிர்மலா சீதாராமன் முன்வைத்த அந்த சூளுரை வியப்பை ஏற்படுத்தியது. இலக்குகளை தீர்மானிப்பது எளிதானது, ஆனால் அதனை எட்டுவது அவ்வளவு சுலபமானது அல்ல என்பதை அடுத்து வந்த நாட்கள் மெய்ப்பித்துள்ளன. கடுமையான பொருளாதார மந்த நிலையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள் உற்பத்தி நிறுத்த தினங்களை அறிவிப்பது அபாய ஒலி போல ஒலிக்கிறது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் 5 விழுக்காடாக சரிந்து அதிர்ச்சியை அதிகரித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இதுதான் மிக குறைவான வளர்ச்சி விகிதம் என கருதப்படுகிறது. இது முதல் காலாண்டின் கணக்கு. 2019, 2020 நிதியாண்டில் இன்னமும் 3 காலாண்டுகள் மிச்சமிருக்கின்றன. அவற்றில் பொருளாதாரம் வளர்ச்சி பெறுமானால் பொருளாதார பெருமந்தம் என அழைக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்றும் சிலர் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். இந்திய பொருளாதாரம் தேக்க நிலையில் இருப்பதாக சொன்ன நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் சிறிது நேரத்திலேயே அப்படியொரு கருத்தை தான் தெரிவிக்கவில்லை என மறுத்துள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் உலகம் முழுவதும் பொருளாதார வளர்ச்சி மந்த நிலையில்தான் இருக்கிறது என்றார். மேலும் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி விகிதத்திலேயே இருப்பதாகவும் கூறினார். இந்த நிலைமையிலிருந்து எப்படி அரசு மீளப்போகிறது என்பதில் இருந்தே இந்தியாவின் பொருளாதாரத்தின் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை பிறக்கும். இந்தியாவில் இதுவரை 27 பொதுத்துறை வங்கிகள் இருந்த நிலையில் அவற்றை 12 பொதுத்துறை வங்கிகளாக மாற்றி அமைத்துள்ளார் நிர்மலா சீதாராமன். இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நடவடிக்கைக்கு வங்கி ஊழியர் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதற்கு பெயர் வங்கிகளை இணைப்பது அல்ல, வங்கிகளை மூடுவது என அவை கடுமையாக விமர்சித்துள்ளன. இவை எல்லாவற்றையும் கடந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதாரம் சம்பந்தமாக முன்வைத்துள்ள விமர்சனங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய பொருளாதாரம் வேகமாக வளரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தும் பிரதமர் மோடி அரசின் தவறான கொள்கைகளால் வளர்ச்சி விகிதம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்மோகன் சிங் சாடி உள்ளார். பொது விவகாரங்களில் அரிதாக பேசும் அரசியல் தலைவர் மன்மோகன் சிங். ஆனால் அவர் பேசும் பொருள் அரசுக்கு தலைவலியாக அமையும். அப்படி ஒரு வலுவான குரலாக இப்போது பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது நீண்ட பொருளாதார மந்த நிலைக்கு மத்தியில் நாம் இருப்பதை உணர்த்துவதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் மன்மோகன் சிங்கின் புகார்களை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அது அவரது கருத்து, காதால் கேட்டுக்கொள்கிறேன் என கடந்து செல்ல முயன்றார் நிர்மலா சீதாராமன். இந்நிலையில் 2020-21 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து பேசிய நிர்மலா சீதாராமன் காலை 11 மணிக்கு தனது உரையை தொடங்கி பிற்பகல் 1:42 அதனை நிறைவு செய்தார். அதன் மூலம் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மிக அதிக நேரம் பட்ஜெட் உரையாற்றிய நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற்றார். பட்ஜெட்டை தொடர்ந்து நாட்டின் பொருளாதார நிலை குறித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் தீவிரமடைந்த போது ரிசர்வ் வங்கி தனது உபரி நிதி 1,76,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்கியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அது தொடர்பான சர்ச்சை தீவிரமடைந்திருந்த தருணத்தில்தான் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது கொரோனா. 50 நாட்களை தாண்டி நீடித்த ஊரடங்கு தொழில் நிறுவனங்களை எல்லாம் முடக்கி போட நாட்டின் அனைத்து கண்களும் நிர்மலா சீதாராமனையே நோக்கின. மக்கள் கைகளில் பணப்புழக்கம் இல்லை என்ற குரல்கள் வலுத்தன. இதையடுத்து 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான நிதி தொகுப்பு திட்டத்தை பிரதமர் அறிவிக்க அதன் வடிவம் பற்றி 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக
பத்திரிகையாளர்களிடம் பேசினார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். Essentially, this is to spur growth and to build a very self-reliant India. And that's where this whole initiative is called as Atmanirbhar Bharat Abhiyan. And the word Atmanirbhar India is the one which you will be hearing me say quite often. I know, coming from South India, a lot of people wondered what it actually meant. So for their benefit, I'll just say what it means in the 4 languages, subject of course to perfectionist corrections. Suyasarbu Bharadam in Tamil. கொரோனா, ஊரடங்கு, தொழில் முடக்கம் இவை அனைத்தையும் மீறி இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் நிதியமைச்சரின் செயல்பாடுகள் எப்படி அமையப் போகின்றன என்ற எதிர்பார்ப்புகளோடு அனைவரின் கண்களும் அவரை உற்று நோக்குகின்றன. நெருக்கடிகளையும் வரலாறையும் நிர்மலா சீதாராமன் வெல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.